ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு PW8910 சேனல். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ 5 மார்க்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். எல்லாருமே ஃபுல்லாக வீடியோவை கவனிச்சுட்டு இதே பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணுறேன். அதையுமே மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் உங்களோட பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. 5 மார்க்ஸில் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர்லாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸை கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். சரியா? யூனிட் 1ல ஹிஸ்டரியில ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரீட்டி ஆஃப் வெர்சலிஸ் ஒர்க் டன் பை லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஓகேவா? இது ரெண்டு தான் இருக்கிறதுல என்னது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 2ல ரைஸ் ஆஃப் ஹிட்லர், ரைஸ் அண்ட் growth ஆஃப் பாலிடிக்ஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா. ஓகேவா? சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்க ரைஸ் அண்ட் growth ஆஃப் பாலிடிக்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் தான் யூனிட் 2ல இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஏன் யூனிட் 3 யூனிட் 4 கவர் பண்ணல? அதுல இருந்து மோஸ்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல அவ்வளவா கொஸ்டின்ஸ் வரல. ஓகேவா? யூனிட் 5ல 19th செஞ்சுரியோட ரீஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ், இதுவும் 8 மார்க்லயும் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? யூனிட் 6ல ஃபால் ஆஃப் சிவகங்கை, இது ஒரு நல்ல 5 மார்க், ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அவுட் பிரேக் ஆஃப் வேலூர், இது என்னது? வேலூர்ல நடந்த ரிவால்ட்டை பத்தி கேக்குறாங்க. சரியா? நெக்ஸ்ட் யூனிட் 7ல பார்த்தோம் அப்படின்னா கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857, அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஓகே, இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா மேபி 8 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் நான் சொன்னல பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா 8 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, 5 மார்க்லயும் கேட்டா கேட்கலாம். சரியா? யூனிட் ஜியோகிராஃபியோட யூனிட் 1, ஓகேவா? இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நார்த்தன் மவுண்டன்ஸ், பெனின்சுலா ரிவர்ஸ், எந்த காரணத்துக்கு கொண்டும் ஜியோகிராஃபில எந்த 5 மார்க்ஸையும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. சரியா? நெக்ஸ்ட் யூனிட் 2ல சவுத் வெஸ்ட் மான்சூன், ஃபாரஸ்ட், இது எல்லாமே ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நீ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சு அப்படின்னா ஈஸியா எழுதிட்டு போயிடலாம்டா. அதே மாதிரி 2 மார்க்ஸ்க்கு எப்படி 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா அழகா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எழுதுனா மார்க் கொடுத்துருவாங்களோ, அதே மாதிரி 5 மார்க்ஸ்லயும் 5 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா எழுதுனாவே நமக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்கடா. யூனிட் 2ல சவுத் வெஸ்ட் மான்சூன், ஃபாரஸ்ட், ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 3 பார்க்கும்போது மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ், இன்டென்சிவ் அண்ட் மிக்ஸ்டு ஃபார்மிங், ரெண்டுமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 4ல காட்டன் டெக்ஸ்டைல்ஸ், பருத்தி நெசவாலைகள், அதை பத்தி படிக்கணும். சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரிஸ், இதையும் ஈஸியா படிச்சிடலாமா? அர்பனைசேஷன் இம்பாக்ட்ஸ், நகரமயமாக்கல் சிக்கல்கள், நகரமயமாக்கலோட சிக்கல்கள். யூனிட் 6ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், பிளாட்யூஸ் இன் தமிழ்நாடு, ரிவர் காவேரி, சைக்ளோன்ஸ், இது மூணுமே என்னது? ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ யூனிட் 7ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? பிளான்டேஷன் ஃபார்மிங்கும் மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் இன் தமிழ்நாடும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். இந்த சாப்டர்ல பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குடாக்கன்னா, ஆனா இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி எக்ஸாம்ஸை கேட்டிருக்கிறதால தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நான் சொல்றது பப்ளிக் எக்ஸாம் மட்டும் இல்ல, மற்ற ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சிவிக்ஸ்ல இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சிவிக்ஸ்ல ஆல்ரெடி எல்லா கொஸ்டின்ஸுமே அங்கங்க நம்ம கவர் பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா? salient features of constitution. next difference between fundamental rights and directive principles. ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், இது ஒரு 5 மார்க்கா கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் யூனிட் 2ல 2 பேரை பத்தி நல்லா படிக்கணும்டா. ஒன்னு பிரைம் மினிஸ்டர், இன்னொன்னு பிரசிடென்ட். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த 2 கொஸ்டின் ரொம்பவே எனாஃபான கொஸ்டின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 3ல பார்க்கும்போது அதே மாதிரி கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர், இவங்க 2 பேரை பத்தி நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? அது அப்பாயின்மெண்டா இருக்கலாம், குவாலிஃபிகேஷனா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், ஆனா இந்த 2 டாபிக்கும் நல்லா படிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் யூனிட் 4ல நான் அலைன்மெண்ட், அணிசேரா இயக்கத்தை பத்தி எழுதணும். நெக்ஸ்ட் கோ டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபாரின் பாலிசி, இதுவும் மேபி கேட்க வாய்ப்பு இருக்கலாம். சரியா? யூனிட் 5ல இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ், பிரிக்ஸோட ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? பிரிக்ஸ் குரூப்போட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? எக்கனாமிக்ஸ்ல நம்ம ஆல்ரெடி நல்லாவே படிச்சிருப்போம். ஓகேவா? ஏன்னா எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் தான் புக் இன்சைட் கேட்குறாங்க, பட் 5 மார்க்ஸ் அவ்வளோவா புக் இன்சைட்ல வந்ததில்லை. ஆனாலும் அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும். சரியா? மெத்தட்ஸ் ஆஃப் ஜிடிபி, டிஃபரன்ஸ் பிட்வீன் growth அண்ட் டெவலப்மெண்ட், ரெண்டுமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸா. நெக்ஸ்ட் யூனிட் 2ல எம்என்சியோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எம்என்சியோட எல்லா டாபிக்குமே படிக்கிறது ரொம்பவே நல்லது. 2 மார்க்லயும் வரலாம், 5 மார்க்லயும் வரலான்றதால எம்என்சில இருக்க எல்லா டாபிக், growth ஆஃப் எம்என்சி எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? WTO,
challenges of globalization. யூனிட் 3ல பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இன்னொன்று வந்து why green revolution born. green revolution ஏன் வந்து ஆரம்பிச்சது அப்படின்றது தான் இந்த கொஸ்டின்ஸ். ஓகேவா? இப்போ யூனிட் 4ஓட முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேவா? அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். ஓகேவா? ஜிஎஸ்டி, பிளாக் மணி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கருப்பு பணம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். யூனிட் 5ல வெற்றிகரமான தொழில்துறை. ஓகேவா? இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸை பத்தி அவங்களோட சக்சஸை பத்தி எழுதக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஒரு ஆண்டர்பிரினரோட ரோல் என்ன இந்த சொசைட்டில அப்படின்றத எழுதுறது தான். சரியா? இந்த எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சா சென்டம் எடுக்கலாமான்னு கேட்டா நான் சொன்ன ஒரு கொஸ்டினுமே விடாம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டு நீ படிச்சாவே நல்லாவே சென்டம்க்கு சென்டம் எடுக்கலாம்டா. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ் இன்சைட் புக் இன்சைட் 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு இருக்கோம். லைவும் அப்கமிங் செஷன்ல நடக்க போகுது. ஸோ கண்டிப்பா சோஷியல சென்டம் எடுக்கிறோம். ஆல் தி பெஸ்ட்.